அம்பை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. காகியா ஒரு சமயம் தடுமாறுறாங்க. அப்போ தான் ஈனோன்ற உணர்றா காகியா வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி அந்த ஈனவும் டெஞ்சி இப்போ சொன்னால் புரிஞ்சுவாங்க, நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக முன்னாடி ஓடுறா. முன்னாடி ஒன்றா டெஞ்சியோட ஆட்கள் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அந்த ஒரு பொண்ணை அம்பு விட்டு கொல்லவும் செய்கிறானுங்க. அந்த ஐநோன்ற பொண்ணும் கீழே விழுந்து இறந்துமே போகிறா. இதை பார்த்தா காகியா வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு அந்த டிவைன் ட்ரீயை நோக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். காகியா அந்த டிவைன் ட்ரீல கீழே வந்து நிற்க அந்த டிவைன் ட்ரீலேருந்து அந்த ஒரு பழமுமே மேலே இருந்து கீழவும் வர செய்யும். காகியா என்னமோ அந்த ஊருக்கு அந்த ஒரு பழத்தை கொண்டு போகணும்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. அந்த குழந்தைய பாதுகாக்க வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு பழத்தையுமே சாப்பிட்றாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த காகியா அந்த ஒரு பவருமே கிடைக்குது. அப்படியே நிலாவை நோக்கி அப்படியே மேலே போறாங்க. இனிமேட்டு இந்த ஒரு போரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஃபினிட் சுக்கியோமின்ற ஒரு ப்ராஜெக்டை பண்ண ஆரம்பிச்சு அந்த இன்ஃபினிட் சுக்கியோமி உள்ள வெளிச்சத்தினால அங்க இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கென்ஜூட்ஸு மூலமா அப்படியே லாக் ஆகுறான்னு கூட வச்சுக்கோங்க. மரத்தோட வேர் அங்க இருக்க எல்லா மக்களையுமே அப்படியே சுருட்டி பிடிச்சிக்குது. அந்த டெஞ்சிக்கிட்டையும் காகியா கடைசியா போய் பேசுறாங்க, நம்மளோட குழந்தையும் நானும் சேர்ந்து இந்த உலகத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் காகியா அந்த ஊர் மக்களை என்னென்னலாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பார்ட் 2 சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.